அது அது வந்து நாங்க நான் சொல்றேன். நாங்க என்ன எரிச்சோன்னு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு வந்து எதையோ எரிச்சோன்னு காட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கும் இந்த திருட்டு ராஸ்கல் ரூமுக்கு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவன் இங்க என்ன எடுத்துட்டு போக வந்தான்னு இவனை அடிச்சு கேட்டா சொல்லிட போறான். அவனுக்கு சத்தியா ஆவாது. அவளுக்கு எதிரா என்ன வேணாலும் சொல்லுமா? தப்பு செஞ்சவன் சொல்ற பொய்ய நம்ப போறீங்களா? இல்ல நாங்க சொல்றத காது கொடுத்து கேட்க வாச்சும் போறீங்களா? இனிமே கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? கையும் களவுமா வேற புடிச்சு ஒப்படைச்சிருக்கேன். இவனே இவளுக்கு மாமா முறை தானே. 2 பேரும் சேர்ந்து நல்லா ஊரை சுத்தி இருக்காங்க. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் கூத்தடிச்சாங்களோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்ப அர்ஜுன் மாட்டிக்கிட்டானா? அதான் இவனை கழட்டி விட்டுட்டா இவ. ஐயோ அர்ஜுன் அர்ஜுன் இல்ல, இப்பேற்பட்ட நடத்த கெட்டவ நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரவே கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். இந்த சஞ்சய் ஒரு திருட்டு பையன்னு கண்டுபிடிச்சதாலதான் இதோ நிக்கிறாரே பெரிய மனுஷன். அவரோட பொண்ணையே அவனுக்கு கட்டி வைக்க அவருக்கு மனசு இல்ல. அர்ஜுன் மாதிரி ஒரு இளிச்சவாயன் கிடைச்ச உடனே அவன் தலையில கட்டி வைக்க பாக்குறாரு இவரு. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன எரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை தான். ஏன் சத்யா, வெறும் இதெல்லாம் பேச்சு பழக்க வழக்கம் மட்டும்தானா இல்ல வேற ஏதோ? எனக்காக என்னெல்லாம் கெட்ட பேர் வாங்குற சத்யா, நான் என் வாழ்க்கையையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு உன்னையும் அசிங்கப்படுத்திட்டேன்ல. இப்படி பண்றாங்களே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன கொலைகாரனா மாத்திராதீங்க சொல்லிட்டேன். என் சத்யாவை பத்தி எனக்கு தெரியும். சத்யா, இவன் ஏன் உன் கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிறான்? அவன் ஏன் உன்னை கொலை பண்ண வரணும்? அவன் எனக்கு மாமா மரதான் ஆண்டி. ஆனா அவனுக்கும் எனக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி வேற எந்த தொடர்பும் இல்ல. ஏய், உண்மையை சொல்லி தொலையேண்டா. சத்யா இரு, நானே எல்லா உண்மையும் சொல்றேன். போட்டோவை எரிச்சவளே நீ தானே. நீ என்ன சொல்ல போற? சுபத்ரா சும்மா இரு, நீ சொல்லு. தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. வாய்க்கு வந்தபடி சத்யாவை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. உங்க எல்லாருக்கும் சத்யாவை கம்பெனி எம்டியா தான் தெரிஞ்சிருக்கு. அர்ஜுனோட காதலியா தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியாத அவளோட இன்னொரு முகம் இருக்கு. அதத்தானே இப்ப நான் கிழிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய் சுபத்ரா, வாய மூடுன்னு சொல்றேன்ல. தான் கூட பிறந்தவளோட வாழ்க்கைக்காக அவ போராடிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா சத்யா ஒரு தியாகி. கையில் இல்ல, வேணாம். இல்ல சத்யா, என்ன பேச விடு ப்ளீஸ். இப்ப நான் இதை சொல்லியே ஆகணும். நலன் சார், முதல்ல நீங்க தான் இதை பார்க்கணும். அப்பதான் உண்மை புரியும். ஆண்டி, நீங்களும் பாருங்க. அப்பா, இவன் அப்பா. ஆர்த்தி, அட பாவி. என்ன? உன்னை நான் இன்னைக்கு கொண்டு போட்டுறேன்டா. மச்சான், என்ன விடு. விடு. என்ன காமாட்சி, இப்படி ஒரு விஷ பாப்பா நம்ம வளர்த்திருக்கோம். நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொன்னாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். சத்யா சொல்லு, இந்த துரோகி உன்னை மிரட்ட எதுக்காக இங்க வந்தான்னு இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லு. தங்கச்சி மனசு உடைஞ்சு போயிடுவான்னு நினைச்சுதான் இதை சொல்லாம இருந்திருக்கிறா பிள்ளை. ஆமா, அதுதான் உண்மை. இந்த சஞ்சய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சத்யாவை காலி பண்றதுக்காக விஷம் வைக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆர்த்திய அவன் பயம் காட்டியே சரி பண்ணிடுவான். ஆனா சத்யா கிட்ட அது பலிக்காதுல்ல. அதனாலதான்
அவளுக்கு விஷம் வச்சோம். சத்யா அதுல தப்பிச்சதுனாலதான் இப்ப கத்திய தூக்கிட்டு வந்திருக்கான். ஏங்க ரொமான்ஸ் பண்ணணும்னு வரவன் ஏன் கத்திய தூக்கிட்டு வரான்? வாய் இருக்குங்கிறதுக்காக வார்த்தையை எரிச்சு பேசக்கூடாது. இல்ல நான் விஷம் வைக்கல, இவங்க போய் சொல்றாங்க. ஏய் உன்னை கொன்று வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. முதல்ல அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உங்ககிட்ட சொன்னா சங்கடப்படுவீங்களேன்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அன்னைக்கு மாஸ்க் போட்டு வந்த ஆளு இவனாதான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி கையில் கிட்ட சொன்னேன். விஷம் வச்சதுக்கு அப்புறம் இவனை அடிச்சு துரத்தணும் இல்லையா? அப்ப இவன் போன் என்கிட்ட கிடைச்சது. இதுக்குள்ள செக் பண்ணி பார்த்ததுலதான் இந்த சித்து வேலைய பண்ணது இவன் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த வீடியோவே இன்ஃபேக்ட் அவனோட போன்ல தான் இருந்தது. கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? என் சத்யா யாருன்னு இப்ப தெரியுதா? அப்பா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவ தங்கச்சி கூனி குறுகி நின்ற கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு இவ. இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? இந்த ராஸ்கலை விடக்கூடாது. இவனை அடிச்சு தொங்க விடாம நான் விட மாட்டேன். அர்ஜுன், இவனுக்கெல்லாம் நாங்களே போதும். நான் இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுறேன். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இத பாருங்க, நீங்க எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குங்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் இல்லையா? போங்க. சத்யா போ. ஐம் சாரி சமந்தி. நில்லுங்க அத்தை. என்னென்னமோ பேசுனீங்க. அது வந்து அர்ஜுன், இருங்க, நீங்க பேசின எல்லாத்துக்கும் இப்ப சத்யா கிட்ட சாரி கேக்குறீங்க. அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. நான் சொல்ல கேட்காம அவங்க ரொம்ப பேசுனாங்க. எல்லார் முன்னாடியும் இப்ப அவங்க சத்யா கிட்ட சாரி கேட்கணும்.